வெல்கம் டு அபீஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன 2 தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. வெங்காய தக்காளி கூட நல்லா இந்த சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வருது. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பெப்பர் பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு இட்லி தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.